வணக்கம் நேயர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். 16வது நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. இந்த தருணத்தில் குறிப்பாக இன்னும் 8வது கட்டமாக 9வது கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக முடிவுகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இன்னும் 11 நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இந்த காத்திருத்தல் என்பது வாக்காளர்களுக்கு ஒருபுறம் இருந்தாலும் வேட்பாளர்களுக்கும் இன்னொரு பக்கமாக இருக்கிறது. வேட்பாளர்கள் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் யார் வெற்றி பெற்றாலும் நமக்கு என்ன செய்வார்கள், நம்மளது பிரச்சனையை சரி செய்வார்களா என்ற இயக்கத்தில் வாக்காளர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அந்த வேட்பாளர்கள் எதை செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நாம் இன்று பேசவிருக்கிறோம். குறிப்பாக அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளாக சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகள் தஞ்சாவூர் மற்றும் நாமக்கல். இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் இங்கு பேச காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கு அரங்கத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோசல்ராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமது சமூக ஆர்வலர் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஜீவகுமார் அவர்கள். வணக்கம் திரு ஜீவகுமார். இந்த நிலையில் முக்கியமாக இந்த தேசிய அளவில், குறிப்பாக தேசிய அளவில் நடந்த அரசியல் நடந்த நிகழ்வுகளை அரசியல் மேடை பகுதியில் பார்த்துவிட்டு தொடர்ந்து நாம் பேசலாம். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் இணையதளத்தில் வெளியிடுவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு சுற்று எண்ணிக்கை முடிவும் தேர்தல் பார்வையாளர் சரிபார்த்த பின் ஏஜென்ட்டுகளின் கையெழுத்தை பெற்று அதனை நகல்களாக வழங்குவதால் சுற்று முடிவை அறிவிப்பதில் சிறிது காலதாமதம் ஆகும் என்றார். பிரதமராக தாம் நினைத்துக் கொள்வதாக கூறும் சோனியா காந்தி வாயில் சர்க்கரை போட வேண்டும் என்று நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராகுல் காந்தி போட்டியிடும் அமேதி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தாய் மகன் ஆட்சி காலம் முடியும் நிலை வந்துவிட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் முடிவுகள் அரசியல்வாதிகளின் தவறுகளுக்கு பாடம் புகட்டும் விதமாக இருக்கும் என்றும் மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வளர்ச்சி அடையாததற்கு சமாஜ்வாதி, பாரதிய ஜனதா, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளே காரணம் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கோண்டா என்ற இடத்தில் பேசிய அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சமூகத்தினர் மற்றொரு சமூகத்தினருடன் மோதிக்கொள்வதற்கு அவர்களே காரணம் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். அமேதி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். தமது எதிர்காலம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் அரசியலில் நுழையும் நோக்கம் தமக்கு எதுவும் இல்லை என்றார். தேசிய அளவில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை அரசியல் மேடை பகுதியில் பார்த்தோம். தொடர்ந்து நமது இந்தியாவினுடைய, குறிப்பாக தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். தஞ்சையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகள் தஞ்சாவூர், திருவையாறு, மன்னார்குடி, புரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தஞ்சாவூர். இதைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள் 13,38,929. இதில் ஆண் வாக்காளர்கள் 6,61,784, பெண் வாக்காளர்கள் 6,77,131, மற்றவர்கள் 14. இந்த வாக்காளர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள், அதனுடைய சதவிகிதம் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மொத்த வாக்கு சதவீதம் என்பது 75.49% இருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்கள் அவர்கள் தங்களது வாக்கு பதிவாக 72.79% பதிவு செய்திருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் 78.14%, மற்றவர்கள் அதாவது 3ஆம் பாலின வாக்காளர்கள் 21.43%, தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திரு கோசல்ராம் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தஞ்சை அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கிறதா? தஞ்சையினுடைய, அதாவது நம்ம நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அளவுல தஞ்சை இருக்கிறதா? இன்னைக்கும் தஞ்சை தான் நமக்கு நெற்களஞ்சியம். அங்க உற்பத்தி ஆகக்கூடிய நெல் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிடுறதுக்கான எல்லாருக்குமான தேவையை பூர்த்தி செய்யுது. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, கர்நாடகாவில் கூட நமக்கு வருது. ஆனால் பொதுவாக தமிழகம் முழுவதும் தஞ்சையில் விளையக்கூடிய நெல் தான் பயன்படுது. அது மாற்றம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி 3 போகம் விளைஞ்சது, இப்போ 2 போகமா குறைஞ்சிருக்கு.
இன்னும் அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் அந்த மீத்தேன் வாயுலாம் எடுக்கணும்னு அந்த திட்டம் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்துக்குள்ள இவங்க உள்ள போனாங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் குறையும். ஏற்கனவே நமக்கு ஆற்று பாசனத்துலதான் இங்க விளைச்சல் அதிகம். இப்ப ஆற்று பாசனமும் போயாச்சு. அடுத்து அகண்ட காவேரிங்கிறது ஒண்ணுமே வறண்ட காவேரி ஆகி போச்சு. இனிமே அடுத்து நமக்கு இந்த நிலத்தடி நீரும் போயிடுச்சுன்னா நீங்க கேக்குற கேள்வி நம்ம சொல்லிடலாம் இல்ல அப்படின்னு சொல்லி. இல்ல, கண்டிப்பா நான் கேட்ட கேள்வி அதுக்காக தான் அதை கேட்டேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஒரு நாடாளுமன்ற அந்த உறுப்பினர் வெற்றி பெற்று வரக்கூடியவர் அந்த தஞ்சையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை சரி செய்யாவிட்டால், ஏன்னா இப்ப 3 போகம் இருக்கிற 2 போகமாகவும் 1 போகமாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும், ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துல தான் கேட்டேன். நான் தொடர்ந்து நமது சமூக ஆர்வலர் திரு ஜீவகுமார் அவங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஜீவகுமார், இப்போ தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே மிக முக்கியமான பிரச்சனையாக உங்களுக்கு படக்கூடிய பிரச்சனை என்ன, அது பற்றி சொல்லுங்க. தேர்தல் முடிவு வந்த உடனேயே முதல் விஷயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறதுங்கிறது காவிரி நீர், அதாவது ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல தண்ணி திறக்கணும். சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாசம் தான் திறந்தாங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் தண்ணி திறக்கப்பட்டது. இப்ப குறுவையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு 40,000 ஹெக்டேரும், திருவாரூர் மாவட்டத்தில் 36,000 ஹெக்டேரும், நாகப்பட்டினத்தில் 35,000 ஹெக்டேரும், கிட்டத்தட்ட 1,10,000 ஹெக்டேர் குறுவை இந்த வருஷம் சாகுபடி பண்றதுக்கு தயாரா இருக்கு. ஆனா இதுக்கு தண்ணி கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அதே சமயத்துல கர்நாடகத்துல அந்த காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி உத்தரவுக்கு எதிராக, அரசியல் வந்ததுக்கு எதிராக பிப்ரவரி மாசத்திலேயே 40 டிஎம்சில 20 டிஎம்சி காலி பண்ணிட்டாங்க. நமக்கு தர வேண்டிய தண்ணிய பிப்ரவரி மாசமே அவங்க காலி பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு தண்ணி கிடைக்க போகுது. அந்த குறுவை இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இருக்குமாங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயத்தில் இருக்கிற முதல் பிரச்சனை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 3 பிரச்சனையை நம்ம முதல்ல சொல்லலாம். ஏன்னா நெற்களஞ்சம்ங்கிற அடிப்படையில் கேட்கப்படுறதுனால, ஒன்னு குறுவை சாகுபடிக்கு தண்ணி கிடைக்குமா, 2வது இப்ப இருக்கக்கூடிய கோடை சாகுபடி சொச்ச இருக்கிற குறுவை சாகுபடிக்கு மின்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்ப 2 நாளாக கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மழைங்கிறது ஒரு பூவாளி தெளிக்கிற மாதிரி, பன்னீர் சொம்புல தண்ணியை தெளிக்கிற மாதிரி மழை அப்பப்போ வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் மனத்துக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு. ஆனா இதனால முழுமையா நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துருமா, அல்லது அது சேமிப்பு அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது ஒரு பக்கம். இப்ப உடனடியாக இருக்கிறது இந்த மும்முனை மின்சாரம் அநேகமா கிராமப்புறங்கள்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட கிடைக்க மாட்டேங்குது. 12 மணி நேரம் மும்முனை மின்சாரங்கிறது உடனடியாக கொடுத்தாதான் பாக்கி இருக்கக்கூடிய இந்த கோடை சாகுபடியை காப்பாற்ற முடியும். குறுவையிலையும் ஆழ்குழாய் கிணற்று பாசனம் செய்ய முடியும். இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனைன்னு சொன்னா இந்த விளைநிலங்களை காப்பாற்றுற பிரச்சனை. பார்த்தா இந்த மீத்தேன் போன்ற பிரச்சனைகள். இப்ப மீத்தேன் போன்ற விஷயங்களுக்கு எரிவாயுக்கு அப்படி ஒன்னும் காவிரி டெல்டாவில் அப்படி கண்மூடித்தனமான எதிர்ப்பு இல்ல. விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, காவிரி டெல்டா பாலைவனமாக கூடாது என்கிற அடிப்படையில் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்கமான பார்வையோட வரக்கூடிய முறையில் அரசாங்கங்கள் வெற்றி பெறக்கூடிய அணுகுமுறை இருக்கும் எதிர்பார்க்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு ஜீவகுமார். அவர் குறிப்பிட்டது போல முத்தான 3 பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார், முக்கியமான 3 பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் அவர்கள் என்ன பிரச்சனையை மையப்படுத்தி அவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அவர்களே தங்களது பதிலை சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம். நிறைய இருக்குது. அந்த பூரா லாரியெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. திருவேல டிராபிக் நெருக்கடி ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 2வது திருவேல சுற்றுலா ஸ்தலம் தியாகராஜ சமாதி பெரிய கோயில் தான் இருக்கிறதுனால ரொம்ப ஜனங்கள் நடமாறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்களுக்கு ஒரு பைபாஸ் ரோடு, திருவேல டவுன் பைபாஸ் ரோடு போட்டு கொடுத்தாங்க. வர ஜெயிக்க வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் அதை கேட்டுக்கிறோம், செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க மீத்தன் கேஸ் எடுத்துட்டாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். நாங்க வயலே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு வயலை விட்டு நாங்க வீட்டிலே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரியா வராது. பொழுதுக்கு நாங்க கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் 13 மணி நேரம் வயல்ல தான் இருக்கும். பட்டுக்கோட்டை எந்த காலத்திலும் இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரமே இல்ல. சாதாரண மாட்டு வண்டிகளுக்காக குதிரை வண்டிகளுக்காக உருவாக்கப்பட்ட ரோடுகள் இருந்து இப்ப அப்படியே அது ஹைவேஸா மாற்றி எந்த அகலப்படுத்துதலும் இல்ல, ஒழுங்குபடுத்தலும் இல்ல, எல்லா வகையிலும் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்ட நகரங்கள்ல ஒண்ணு. ரயில் கேட்டு நாங்க 40 வருஷமா போராடணும், 50 வருஷமா போராடணும். இருக்கிற ரயில் தண்டவாளத்தையும் கழட்டி போட்டுட்டு 3 வருஷம் ஆகுமா 5 வருஷம் ஆகுமான்னு தெரியல. அறிவிப்பு வந்த 295 கோடி ரூபாய் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் ரயில் அறிவிப்பு வந்தது. இந்த பட்ஜெட்ல ஒரு 10 கோடி ரூபாய் கூட அதற்காக அளக்கவோ மதிப்பீடு பண்ணவோ மறுதிருப்பி நிலம் கையகப்படுத்தவோ 10 கோடி ரூபாய் கூட ஒதுக்கீடு பண்ணப்படவில்லை. எனவே என்ன ஆச்சு? வெறும் அறிவிப்போட இருக்குதா, இல்லை மேல அடுத்த கட்ட நகர போகுதான்னு தெரியல.
முப்போகம் விளைஞ்ச தஞ்சை பகுதி இன்னைக்கு ஒரு போகம் அப்படின்றத வந்து கேள்விக்குறியா இருக்கு. அப்போ அந்த ஒரு போகம் விளைவிக்கக்கூடிய அந்த விளை பொருள்கள் வந்து சரியான தருணத்துல அதை வந்து விலைக்கு வாங்கிக்கிறதுக்கான கட்டமைப்பு வசதி அரசு ஏற்படுத்தி கொடுக்கல. ஒண்ணு. அடுத்தது, நெல்லை தாண்டி தென்னையை தாண்டி வேற ஏதாவது வந்து காய்கறி போன்ற பயிர்கள் சாகுபடி பண்ணலாமா அப்படின்னா சாகுபடி பண்ணி அதை எங்க கொண்டா விற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பேராவூரணி நகரத்துல மட்டும் ஒரு 25,000 பொதுமக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு குளிப்பதற்கான, அதே மாதிரி அவர்கள் சுகாதாரத்தை பேணுவதற்கு இந்த ஒரு குளம் மட்டும்தான் இருக்கு. இந்த குளம் கடுமையான வறட்சி ஏற்பட்டு, இந்த ஆண்டு ஆற்று தண்ணீர் வெள்ளத்தினால கடுமையான வறட்சி ஏற்பட்டு இந்த குளம் வந்து இருக்கிற காட்சியை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குளத்தை வந்து மராமத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் இங்கே பாராளுமன்ற தேர்தலுக்கு இருக்கிற வேட்பாளர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆனா இதுவரைக்கும் இந்த குளத்தை மராமத்து செய்யல. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த மக்கள் எதையெல்லாம், எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் மனதில் வைத்து தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்புகளை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் கோசல்ராம் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, அவங்க முத சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீத்தேன் வாயு அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு ஒரு எதிர்ப்பு அப்படிங்கறத விஷயம் சொன்னாங்க. நீங்க ஒரு சமூக ஆர்வலர், ஒரு மூத்த பத்திரிகையாளரா, இது வந்து இந்த திட்டத்துக்கு எதற்காக மெயினா விவசாயிகள் எதிர்க்கிறாங்க? இந்த திட்டத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டத்துக்கு கீழே தான் மீத்தேன் வாயு இருக்கு. மீத்தேன் வாயு எடுக்கணும்னா முதல்ல வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை நீரை எல்லாமே வெளியேற்றும். அப்படி வெளியேற்றும் போது விவசாயம் பாதிக்கப்படும். ஏன்னா விவசாயத்துக்கு இப்ப ஏற்கனவே நம்ம முதல்ல பேசின மாதிரி ஆற்று பாசனம் இல்ல. அப்ப கிணற்று பாசனத்தை நம்பிதான் இப்ப வந்து அவங்க விவசாயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்ப அங்க நிலத்தடி நீரும் இல்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு போகம் விளைஞ்சது, அது 3 போகம் விளைஞ்சது, ஒரு போகமா ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? அவங்களுக்கு அடுத்து என்ன பண்றது? அந்த மாதிரியான கேள்விக்குறிகள் எதிர்காலத்தை நோக்கி அவங்களுடைய பயம் வந்து இப்பவே அவங்களுக்கு தெரியுது. முன்ன மாதிரி இல்ல. மக்கள் வந்து ஏதோ வந்து அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்துருச்சு அதுக்காக எதிர்க்கிறவங்க, அவங்களுடைய உண்மையான எண்ணம், அவருடைய தங்களுடைய எதிர்காலம் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தை விட்டுட்டு, அதை வந்து விளைநிலத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அங்க எல்லாமே பில்டிங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கவலை அவங்களோட எதிர்கால சந்ததி. இன்னும் கிராமங்களில் நீங்க போனீங்கன்னா நிலத்தை வந்து தாய்க்கு சமமா மதிப்பாங்க. அதுல ஒரு சின்ன கேடு வந்தா கூட அவங்க அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த மீத்தேனுக்கான எதிர்ப்பு. ரொம்ப முக்கியமான எதிர்ப்பு அதுக்காக தான். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இப்ப உங்க குறிப்பிட்டது போல நிலத்தை தாய்க்கு ஒப்பாக கருதக்கூடியவர்கள் விவசாயிகள். இதுல இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் போது கூட பாத்தீங்க, அந்த உணவுக்கு பஞ்சம் வந்துருமோ, உணவு நாம சாப்பிடறதுக்கு முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து சோத்துல அந்த சேத்துல கை வைக்கல அப்படின்னா நாம எல்லாத்துக்குமே உணவு பஞ்சம் வந்துடும் அப்படிங்கறதா மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதனால அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த நாடாளுமன்ற தொகுதிகளிலே வேட்பாளர்களாக களமிறங்கியவர்கள் அதிமுகவை சேர்ந்த பரசுராமன், திமுகவை சேர்ந்த TR பாலு, பாஜகவினுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் பாஜகவின் சார்பாக முருகானந்தமும், காங்கிரஸ் சார்பாக கிருஷ்ணசாமியும், CPM அவர்களுடைய சார்பாக தமிழ்ச்செல்வியும் இங்கு வேட்பாளர்களாக களத்தில் நின்றார்கள். தேர்தலும் முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் நாங்க ஒரு சில கேள்விகளை அந்த வேட்பாளர்கிட்ட நான் கேட்கறக்கா முயற்சி செய்தோம். அடுத்து ஒரு சிலர்கள் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தனால அவங்களால தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருந்தார்கள். இருந்தாலும் ஒரு சில வேட்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் கேட்ட முதல் கேள்வி, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, அது பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தோம். பதிவு செய்திருக்கிறார்கள், பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நிலையில் இந்த வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை, தங்களது பதிவுகளை, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பது பற்றியும், அதே நேரத்தில் தங்களது போட்டியிட்ட சக வேட்பாளர்கள், சக போட்டியாளர்கள் அவர்களை பற்றியும் எப்படி தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக, இப்போ இங்க தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல பிரச்சனைகளை நாம பார்த்தோம். இப்ப அவங்க குறிப்பிட்டது போல போக்குவரத்து அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. போக்குவரத்து எல்லா இடங்களிலுமே பெருகிடுச்சுன்னா ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இருந்த காலம்லாம் இப்ப ஒரு கார் 2 வண்டி அப்படிங்கறது லெவல்ல பெருகிருச்சு. சோ அதனால போக்குவரத்து இடையூறு அப்படிங்கிறது இருக்கு. இவங்க குறிப்பிட்டது போல போக்குவரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த பகுதி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதுலயும் குறிப்பா அந்த திருவையாறு அப்படிங்கிற பகுதியெல்லாம் ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்னாங்க. சோ தீர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை வேற என்னென்ன செய்யணும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இங்க இருந்து நீங்க தஞ்சாவூர் வழியா சவுத் வரைக்கும் போலாம். அதுக்கான பாதைகள் வந்து அப்ப அங்க அந்த பாதைகள் தான் ரொம்ப நல்லா இருந்தது.
கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா திருச்சி வழியா விழுப்புரம் திருச்சி இந்த ரோடு தான் வந்து ரொம்ப வேகமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதுல வாகனங்கள் வந்து அதிகமா போக முடியுது. ஆனா தஞ்சாவூர் இந்த ஊர்களுக்குள்ள போனீங்கன்னா சிங்கிள் ரோடு, டபுள் ரோடு இந்த லெவல்ல தான் அது நிக்குது. அதனால எப்பவுமே வந்து சாலை போக்குவரத்து, அதாவது இந்த போக்குவரத்து வந்து எப்பவுமே ஒன்னோட ஒன்று லிங்கா இருந்து நல்ல வேகமான ஒரு பயணம் இருந்தால், அது கிராமப்புறமாக இருந்தாலும் நகரப்புறமாக இருந்தாலும் அப்பதான் வளர்ச்சி அடையும். ஏன்னா போக்குவரத்து நீங்க வந்து கிராம பகுதிகளில் அங்க விளையக்கூடிய விளை பொருட்களை இவங்க வந்து மார்க்கெட் கொண்டு வரணும்னா இங்கதான் நகரப்பகுதிகளுக்கு தான் கொண்டு வரணும். அப்ப அங்க போக்குவரத்து ரொம்ப முக்கியம். அங்க வந்து சாலை போக்குவரத்தும் சரியில்லை. அவங்களுக்கு அவங்க இப்ப நம்ம அங்க ஓட்டு போட்ட வாக்காளர்கள் சொன்ன விதத்துல பாத்தீங்கன்னா பிராட்பேண்ட், அதாவது நம்ம ரோட வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம், ரயில்வே ரோட வந்து மீட்டர் கேஜ்ல இருந்து பிராட் கேஜா மாத்துறதுக்காக அவங்க பண்ண அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து மெல்ல நடக்குது. ஏன்னா ரயில்வே திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வேகமா வருவதே இல்லை. திட்டம் அறிவிச்சுட்டு 5 வருஷம் 6 வருஷம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வருமா வராதா அந்த மாதிரியான பயம் எல்லாமே இருக்கு. இதை எல்லாமே வந்து உடனடியாக அவங்க வந்து வேகம் படுத்தணும். ஏன்னா நீங்க டிஆர் பாலு வந்து இப்ப அவங்க வந்து வேட்பாளராக இருக்காரு. ஆனா அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எம்பிஆர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்பிஆர் இருந்தா கூட ரயில்வே நிலைக்குழு உறுப்பினராக இருந்தார். அவரால் வந்து நினைச்சிருந்தா இன்னும் வேகமாக அந்த ஃபண்டை வாங்கி இன்னும் வேகமாக வந்து அந்த திட்டங்களை முடிச்சிருக்க முடியும். தமிழ்நாட்டில் வந்து 40 எம்பிக்களும் வந்து ஒட்டுமொத்தமா முயற்சி பண்ணா எந்த திட்டத்தையும் வந்து வேகப்படுத்த முடியும் அப்படிங்கறது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. கண்டிப்பாக இப்ப நீங்க குறிப்பிட்டது போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வேட்பாளர் நினைத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை கண்டிப்பாக மேம்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளலாம் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தை பற்றி தங்களுடைய கருத்துக்களாக அந்த வேட்பாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த தேர்தல் என்பது நாங்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் எதிர்பார்த்ததை போல அல்லாமல் இந்த தேர்தலும் எப்பொழுதும் போல ஒரு தேர்தலாக மாறியிருக்கின்றது. அதோடு மட்டுமின்றி யாரெல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் தேர்தலில் நிற்க முடியும் என்ற நிலையை எடுத்துச் சென்றிருக்கின்றது. நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்தவரை குறிப்பாக தஞ்சை நாடாளுமன்ற தேர்தல் நாகரிகமாக கண்ணியமாக நடைபெற்றது. அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் வரையும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருந்த மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. எங்க பார்த்தாலும் 500, 1000, 2000 இந்த மாதிரி பணம் தான் கொடுத்தாங்க. தேர்தல் கமிஷன் வந்து இதுல வந்து நடந்துகிட்ட முறை சரியில்லை அப்படிங்கறது தான் நம்ம வந்து சொல்றது. இதே மாதிரி வந்து அந்த வாக்கு எண்ணிக்கையிலையும் இல்லாம அதுலயாவது ஒரு சரியான முறையை வந்து கையாண்டாங்கன்னா நல்லா இருக்கும். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு பற்றி கருத்து தெரிவித்தவர்கள் தங்களது சக போட்டியாளர்களை பற்றியும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிலும் எப்பொழுதும் அவர்கள் கட்சிக்காரர்கள் அவர்கள் உழைப்பதைப் போல இந்த தேர்தலில் உழைக்கவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். அவர்களுடைய நோக்கமெல்லாம் மக்களை சந்தித்து மக்களை அணுகி வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதை கடைசி நேரத்தில் தான் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். கடைசி நேரத்திலே வேட்பாளர்களால் மக்களுக்கு பணம் வாரி இறைக்கப்பட்டிருக்கின்றது. பணம் கொடுத்து மக்கள் விலை பேசப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக தேர்தல் முடிவு வருகின்ற பொழுதுதான் பணத்திற்காக மக்கள் மயங்குகின்றார்களா அல்லது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாட்டிற்காக வாக்களிக்கின்றார்களா என்பதை நாம் உணர முடியும். கடைசி ஒரு 4 நாட்கள் ஜனநாயகத்தினுடைய குரலை நெரிக்கப்பட்டு பணத்தை கொடுத்து ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மோசமான நிலையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆளுங்கட்சி தான் அவங்க தேர்தலே நடத்திருக்காங்க. வேற யாரும் வந்து அதுல ஒரு பெரிய இது எடுக்க முடியல அப்படிங்கிறது தான். 144 எல்லாம் போட்டாங்க. ஏதோ சரி நல்லா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கடைசியில 144 போட்டது எதுக்காகனாக்க ஆளுங்கட்சி பணம் கொடுக்கறதுக்காக செய்த உதவி தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்தது. பொதுவா பொதுமக்களும் அப்படிதான் பாக்குறாங்க. சில பேர் பணமே வேணான்னு சொல்லி கூட மிரட்டி பணத்தை கொடுத்தது அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. பலவிதமான குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீதாக எதிர்கட்சியின் சார்பாக எதிர்க்கக்கூடிய அந்த போட்டி வேட்பாளர்களை எல்லாம் அவர்கள் குறை கூறியதை நாம் கேட்டோம். இந்த வகையில் நான் ஜீவகுமார் அவங்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி வேணா, திரு ஜீவகுமார், இப்போ அவங்க சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த செயல்பாடு சரியில்லை. அதே மாதிரி பணம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டது 500, 1000, 2000 வரைக்கும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறத நீங்க ஒரு சமூக ஆர்வலர் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மக்கள் பணம் வாங்குறது தப்பு அப்படிங்கறது ஒரு நாள். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வாங்கலனாலும் மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
இந்த தேர்தல் ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கையா போற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் கமிஷன் தஞ்சாவூர்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதிமுக தேர்தல் பிரச்சாரம் செய்யறப்ப அந்த தொகுதி அதிமுக பரசுராமன் மேடையில் நிறுத்த முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் அந்த செலவுகளை தேர்தல் செலவுகளை சேர்த்துக்கணும் ஒரு நிபந்தனை கடுமையா வச்சிருந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வரைபடம் போக போக 21, 22ஆம் தேதியில சுனாமியாக பணம் பாஞ்சிச்சு. அதாவது நம்ம ஆழி பேரலைக்கு கேள்விப்பட்டது மாதிரி பணத்துடைய சுனாமி இந்த 21, 22ல முழுமையாக எல்லா கிராமங்களையும் நீக்கம் வர பணம் நிறைஞ்சிருந்துச்சு. எல்லாம் சுதந்திரமாக நடமாடி வீடு வீடாக பணம் விநியோகம் நடந்துச்சு. இதுல என்ன ஒரு விஷயம்னா ஆரம்பத்துல இந்த தேர்தல் கமிஷன் சார்பாக கெடுபிடி செக்அப் இந்த ஆய்வு கண்காணிப்பு நடந்துச்சு. 21, 22, 23 எந்த ஆய்வுமே எந்த செக்கிங்கே நடக்கல. அப்ப இதுதான் இந்த தேர்தல் கமிஷன் எப்படி இவ்வளவு தூரம் இருந்தவங்க ஆரம்பத்துல ரொம்ப கெடுபிடியா இருந்தவங்க பின்னாடி எப்படி இந்த நிபந்தனைகளை பூரா தளர்த்தி விட்டாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா இந்த குற்றச்சாட்டு வர வர 144ங்கிற அந்த வெள்ளக்காரங்க காலத்துல கூட அந்த தடை உத்தரவு 144 போட்டு இது சம்பந்தமான எதிர்ப்பு குரலையும் அவங்க கேட்கவே இல்லை. அப்ப தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர்தல் முடிவு தான் சொல்லணும். மக்கள் பணத்துக்கு இரையாக போறாங்களா என்னங்கிறது, ஏன்னா மக்களை வறுமையா வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வெறுமனே மக்களை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தேர்தல் வந்துருச்சுன்னா அந்த வேன் வந்துருச்சுன்னா ஒரு கவர்ச்சி உருவாக்கி சரி இது வரும் அது வரும் 2000 பணம், ஒரு ஓட்டுக்கு 500, 4 ஓட்டுக்கு 2000, இப்படி மாமியா மருமகெல்லாம் ஒத்துமையா போயிடுறாங்க. என்ன ஆயிடுதுன்னு சொன்னா அந்த பண டிமாண்டு மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை இருந்தா கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க மாமியாவுக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்திருப்பாங்க என்று கேட்கிற அளவுக்கு மக்களை ஏழ்மையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பயன்படுத்தி மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி பண விநியோகம் பண்றதும் அந்த தேர்தல் கமிஷன் சுத்தமா கண்டுக்காம இருக்கிறதுங்கிறது இந்த தேர்தலில் ஒரு நம்பிக்கையான ரிசல்ட் வருமாங்கிற ஒரு அச்சத்தை பொதுவா ஒரு ஜனநாயக ஆர்வலர்கள்ட்ட உருவாக்கி இருக்கு. இந்த சூழ்நிலை தான் இந்த தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்குமோங்கிற ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அக்கினி பரிசு தேர்தலுங்கிறது. தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பா அவர் குறிப்பிட்டது போல மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்தார். இந்த ஓட்டுக்காக பணம் வாங்குவது தவறு, அதே நேரத்தில் பணம் கொடுப்பதும் தவறு அப்படிங்கறதா. இதுல ரொம்ப யதார்த்தமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த முதல் தடவை நம்ம பணத்தை கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னால ஒரு குற்றம் இருக்கும். இன்னொன்னு அவங்க தப்பு பண்ணும்போது நம்மளால கேட்கவும் முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மையும் கூட. சரி, தாண்டி இவ்வளவு தூரம் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த வேட்பாளர்கள் தங்களது வெற்றி எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார்கள். பார்க்கலாம். மக்கள் ஜனநாயகத்திற்காக வாக்களிக்கக்கூடியவர்கள், நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள், நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடியவர்கள், பணத்திற்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே வெற்றி எங்கள் பக்கம் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக என்னுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படாது என்பதுதான் உண்மை. இதை நான் சொல்வது ஆணித்தரமாக சொல்வதற்கு காரணம், நான் போகின்ற இடமெல்லாம் மிக சிறப்பாக வரவேற்பு, அன்பாக என்னை உபசரித்தார்கள். என்னை எல்லோரும் வரவேற்று அவர்கள் சொன்னதை பார்த்தாலே நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்பது உறுதி. இவ்வளவு பணத்துக்கு இடையிலையும் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறது தான். நாங்க நிச்சயமா இந்த தொகுதியில வெற்றி பெறுவோம். அது ஜனநாயகத்துக்கான ஒரு வெற்றியா இருக்கும், மக்களுக்கான ஒரு வெற்றியா இருக்கும். உங்களது நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோம் யார் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறது தெரிந்துவிடும். இந்த நிலையில தாங்கள் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாக உடனடியாக நாங்கள் எதை செய்வோம் என்று அவர்கள் தங்களது வாக்குறுதிகளாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கக்கூடிய, விவசாயத்தை பாதிக்கக்கூடிய மீத்தேன் எரிவாயு திட்டத்தை கட்டாயமாக தடுத்து நிறுத்துவேன். அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய பாரத நாட்டில் 100 சாட்டலைட் சிட்டிகளை உருவாக்குவேன் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 100 சாட்டலைட் சிட்டிகளில் ஒன்றாக தஞ்சை நகரத்தை உருவாக்கி அதன் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து படித்த இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய முயற்சியை எடுப்பேன் என்ற உறுதி அளித்திருக்கின்றேன். அதையும் கட்டாயமாக செய்து காட்டுவேன். மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே கடல்சார் பல்கலைக்கழகத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்து அதையும் செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை கூறிக்கொள்கின்றேன். இந்த தஞ்சையை பொறுத்தவரை எல்லோரும் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக விவசாயத்தினுடைய பொருள்களை வைத்து ஏதாச்சும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கின்ற அளவிலும், நால்வழிச்சாலை இப்பொழுது நெருக்கடியாக இருக்கின்றது போக்குவரத்து, அது நால்வழிச்சாலையாக எங்கெங்கு போட முடியுமோ அது நால்வழிச்சாலைகளாகவும், அதேபோல் ரயில் பட்டுக்கோட்டையிலிருந்து பல பகுதிகளுக்கு செல்கின்ற அகல ரயில் பாதையும், இன்னும் சொல்ல போனால் மீத்தேன் என்று சொல்லுகின்ற விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற
அதை சம்பந்தப்பட்ட எதையும் வரவிடாமல் போராடுவேன், தடுப்பேன் என்று உறுதிமொழியாக கூறுகிறேன். நிச்சயமாக இந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். குறிப்பா இங்களுடைய விவசாயிகளுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்வோம். அதே மாதிரி காவிரியில தண்ணி வர வைக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் மீத்தேன் எடுக்கக்கூடிய திட்டம், கிராமங்களை பாலைவனமாக்கக்கூடிய திட்டம், அந்த திட்டத்தை முற்றிலுமா கைவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி இங்க சுகாதாரம் மிக மிக மோசமாக இருக்கிறது. அதுவும் நகர்ப்புறங்கள்ல சாக்கடைகள்லாம் தேங்கி ரொம்ப மோசமா இருக்கு. அந்த சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுப்போம். விவசாயம் சார்ந்த பகுதி என்பதால் விவசாயம் தொட்டு இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண்போம் என்பது ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய கருத்தாக பதிவாக இருந்தது. இந்த நேரத்தில் நான் கோசல்ராம் அவங்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி, இதை மேம்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு உள் பாயிண்டா ஒரு கருத்தாக அந்த மீத்தேன் வாயு திட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு கருத்து பதிவு செய்திருக்கிறார். இதுல நான் கேட்க நினைக்கிறது, அந்த விவசாயத்தை பெருக்குவதற்காக உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்தால் விவசாயம் பெருக்கப்படும், விவசாயம் இன்னும் வளமையாக இருக்கும்? இப்ப விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் தண்ணிங்க. தண்ணி இப்ப அதுதான் பிரச்சனையே. கர்நாடகாவில் காவிரியில தண்ணி வந்தாதான் அங்க விவசாயம் பண்ண முடியும், அல்லது மழை பெய்யணும். இந்த ரெண்டும் பொய்ச்சு போயிடுச்சுன்னா அங்க விவசாயம் பண்ண முடியாது. இதே மாதிரி சூழ்நிலை நீடித்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு வருஷம் மழை பெய்யலாம், ஒரு வருஷம் வெள்ளம் வரலாம், இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருந்ததுன்னா விவசாயிகள் ஒரு நிரந்தரமா ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நீங்க காவேரியில தண்ணி கர்நாடகா திறந்து விட்டாதான் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ இவங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, குறைந்த அளவு தண்ணீரை வச்சு எப்படி இந்த விவசாயத்தை மேம்படுத்த முடியும், அதுக்கான ஆய்வுகளை செய்து அதுக்கான நம்ம பல பகுதிகளில் பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலமா விவசாயம் பண்றாங்க. இதுல அந்த மாதிரியான விவசாயத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்ப ஒன்லயே நெல் மட்டும்தான் பயிர் வைக்கணுமா, இல்ல இவங்களுக்கு பணம் தரக்கூடிய வேறு ஏதாவது விவசாயத்தை பண்ண முடியுமா? கடைமடை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி போய் சேருவதே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்ல, ஆத்தங்கரை ஓரம் உள்ளவங்களுக்கு தான் தண்ணி எல்லா நேரமும் கிடைக்கும், மற்ற பகுதியில் உள்ளவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு என்ன செய்யறது? இந்த மாதிரியான திட்டங்களை உடனடியாக கொண்டு வர்றதுக்கு நிறைய ஃபண்ட் மத்திய அரசும் கொடுக்குது, மாநில அரசுகளே இருக்குது. அதை சரியான முறையில எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொண்டு சேர்த்தாங்கன்னா நிச்சயமாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பலனை கிடைக்கும். இந்த விவசாயம் கொஞ்சம் கூட குறையாம விவசாயத்தை தெளிவாக விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் பலனடைகிற அளவுக்கு நிறைய திட்டங்கள் அரசாங்கத்தில் இருக்கு. அந்த திட்டங்களை இவங்க செயல்வடிவம் கொண்டு வருவதற்கு முயற்சித்தால் போதும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவு செய்தீர்கள். குறிப்பிட்டது போல அந்த நீர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த நீரை வருவதற்கு, நீரை பெருக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னொன்று, நமக்கு மழை அப்படிங்கிறது பெய்யறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. பெய்கிற தருணத்தில் அதை தேக்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. நம்ம ஏற்கனவே நம்ம அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சொல்லும்போது கூட பேராவூரணி அப்படிங்கிற குளத்தை பின்னாடி பாருங்க அப்படின்னாரு. அது குளங்கிறதுக்கு உண்டான ஒரு அறியுங்கான புரியுங்கான அப்படிங்கிற லெவலில் தான் அவர் இருக்கு அப்படிங்கறத வருத்தத்தோடு பதிவு செய்திருந்தார். அதுக்குண்டான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அப்படி ஒரு பகுதிதான் அரசியல் யூகம். அதில் நாம் இன்று பார்க்கவிருப்பது, தொடங்கியது தூதுப்படலம். தேர்தல் முடிந்த நிலையில் ஆட்சி அமைக்க அணி சேர்க்கும் வேலைக்கு தூதுவர்களை முடுக்கிவிட்ட தேசிய கட்சிகள். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி, இது பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் கோசல்ராம் அவர்கள். அதே நேரத்தில் சமூக ஆர்வலர் திரு ஜீவகுமார் அவர்கள் நம்மோடு கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, சேந்தமங்கலம், சங்ககிரி, பரமத்தி வேலூர், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நாமக்கல். இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக பதிவாக இருக்கிறது? இந்த புள்ளி விவரங்கள் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய வெளியிட்ட அந்த புள்ளி விவரங்கள் தான். அந்த வகையில் நாமக்கல் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் எடுத்துக்கொண்டனால் 13,69,994 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 6,60,807 பேர், பெண் வாக்காளர்கள் 6,68,216, மற்றவர்கள் 71 பேர் இருக்கிறார்கள் 3ஆம் பாலின வாக்காளர்களாக. இவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது வாக்குகளை எத்தனை சதவீதமாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம்.
நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுடைய வாக்கு சதவீதம் மொத்தம் 79.64% பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 80%. இதில் ஆண் வாக்காளர்கள் 79.65%, பெண் வாக்காளர்கள் 79.63%, மற்றவர்கள் 39.44% பதிவாகிருக்கிறது. இந்த மூன்றாம் பாலின மக்கள் மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளோடு இங்கு அதிகமாக பதிவு செய்திருக்கிறார்கள். 39.44% இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நான் திரு ஜீவகுமார் அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒட்டுமொத்தமாக 80% கிட்டத்தட்ட அந்த வாக்கு சதவீதம் அப்படின்னே சொல்லலாம் வாக்குப்பதிவு. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே 80% ஒட்டி பாத்தீங்கன்னா ஒரு 4 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இது நெருங்கி 80 கிட்ட வருது. இது எதை காட்டுகிறது? இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக அந்த வேட்பாளருடைய பலம் நிரூபிக்கப்படுமா? அது எந்த அளவில் இருக்கும்? அது பற்றிய கருத்துக்களையும் சொல்லுங்க. பொதுவாக இப்ப வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது சம்பந்தம் நல்ல பிரச்சாரம் நடந்துச்சு. அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும், வாக்களிக்கிற உரிமையை பயன்படுத்தணும் என்கிற அந்த பிரச்சாரம் நல்ல அளவு பல இடங்களில் போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி வாக்களிக்க விரும்பாதவர்களுக்கான அந்த நோட்டா அது சம்பந்தமான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து எல்லாரையும் அந்த வாக்குச்சாவடிக்கு ஈர்க்க வச்சிருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல கள்ள ஓட்டுலாம் நிறைய இருந்துச்சு. இப்ப நிறைய அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்துல இந்த முழுதா 100% சில இடங்கள்ல பதிவாகி அது சம்பந்தமா விசாரணை நடக்குது. அப்ப இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுங்கிறது இந்த ஜனநாயகத்தின் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுறதுக்கு ஒரு பக்கம் இருக்க, அதே சமயத்துல இது நம்ம இந்த தேர்தல் முடிவு கிட்டத்தட்ட இன்னைக்கு 8 கட்டமாக அந்த தேர்தல் நடந்து இவ்வளவு இடைவெளிக்கு பிறகு தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வரப்போகுது. இந்த வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகுதான் இதை பத்தி ஒரு சரியான அனலைசிஸ் நம்ம சொல்ல முடியுது. எந்த அளவுக்கு இது உதவி இருக்கு, எப்படி அவங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றிருக்காங்க உதவி இருக்குங்கிறது நம்ம தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் ஒரு இறுதியான கணிப்பு கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சிவகுமார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தில் கோசல்ராம் அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்போ வாக்காளர்களுடைய அந்த வாக்கு பதிவு சதவீதம் ஒரு 100% இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு தான் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு எல்லாருடைய ஆசையும் கூட அது மாதிரி எனக்கு இருக்கணும். அந்த 100% நடக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு அடுத்து என்ன விதமான விஷயங்கள் உடனடியாக அந்த காரியத்தில் இடங்களுக்கு என்ன காரணம்? அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையாவது ஒரு 100% வரதுக்கு இது எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். நிறைய பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்து, போன தடவை நாங்க போட்டோம் ஆனா இந்த தடவை எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குங்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இதுல 100% என்பது வரணும். ஆனா அது சாத்தியமானு பார்த்தா கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் வாக்காளர்கள் இங்க பதிவு பண்ணிருப்பாங்க, திடீர்னு வீடு மாறி போயிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை போது ஒரு 95% 98% வரைக்கும் பதிவாகிறதுக்கான அது வந்தாலே கிட்டத்தட்ட 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வரணும் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நகர்பகுதிகளில் தான் இது வாக்காளர்கள் குறைவாக வாக்களிச்சிருக்காங்க. இப்ப நாமக்கல் 80% வந்திருக்கு, தருமபுரி பாத்தீங்கன்னா 81% வரைக்கும் வந்திருக்கு. ஆனா தென் சென்னையில பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, 60-65% தான். இது ஏன் அப்படிங்கறத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். நகர்பகுதிகளில் உள்ளவங்க பல்வேறு வேலைகள் காரணமாக அவங்க வாக்கு பதிவு பண்ண முடியாம போகலாம், அல்லது வெளியூருக்கு அவங்க போயிருந்திருக்கலாம், வர முடியாம சூழ்நிலை இருந்திருக்கலாம். அதனால இதுல ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் இப்ப முதல்ல நம்ம பேலட் பேப்பர்ல ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தாச்சு. இன்னைக்கு அதையும் தாண்டி நிறைய டெக்னாலஜி நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்ப ஆதார் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன சிப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய இருப்பிடம் எல்லாமே அதுல நம்ம பதிவு இருக்கும். நீங்க எந்த தொகுதியில வருது அப்படின்னு சொல்லி அந்த இதை கூட நம்ம அதிலேயே கொண்டு வந்துடலாம். ஒரு ஏடிஎம்லயோ அல்லது ஒரு பேங்க்லயோ அல்லது ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயோ இப்படி இப்போ இந்த முறை தேர்தலில் அதிகமான வாக்கு பதிவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த ஒரு பூத்துலையுமே போய் யாருமே அதிகமா வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூத் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால என்னன்னா மக்கள் அதிகமா ஓட்டு போட வந்தாங்க. இதே மாதிரி நீங்க பரவலா எல்லா இடத்துலயும் நீங்க ஓட்டு போடலாம், அல்லது நீங்க இந்த இன்டர்நெட் மூலமா வீட்டுல இருந்தே நீங்க ஓட்டு போடலாம். இதுக்கு ஒரு ஃபூல் ப்ரூஃப் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்தாங்கன்னா 100% நிச்சயமா சாத்தியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கு நன்றி. கூட குறிப்பிட்டது போல ஒரு 95-92% வந்தாலே 100% எடுத்துக்கலாம். பட் அதுக்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியாத தன்னுடைய கடமை உரிமை அப்படின்னாலும் கூட அவங்களுடைய வேலைப்படவோ இல்ல வெளி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு சாதகம் இல்லாத ஒரு தன்மையை காட்டுகிறது. ஆனால் அதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும். இந்த ஒரு நிலையிலே நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் தங்களது பிரச்சனைகளாக மிக முக்கியமான பிரச்சனைகளாக எதையெல்லாம் தங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நம்ம முன்னாடி பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம். இல்ல அந்த பாடி பில்டிங்
இதுக்கு தேவையான சப்சிடியை மத்திய அரசானது ஒதுக்க வேண்டும். மாநில அரசானது 10% மட்டும் தான் இதுல மாநில அரசுடைய பங்கு, மீதி 90% மானியத்தினை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். அந்த கிளைடர் என்று சொல்லக்கூடிய இதற்கு மத்திய அரசானது இதுவரை எதுவுமே செய்யாத காரணத்தினால் மாநில அரசு அந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற சூழ்நிலையே முடங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றது. நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிற கோழி பண்ணைகளை ஜோனாவும் கம்பார்ட்மெண்டாவும் பிரிச்சு பண்ணையாளர்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்க நோய் ஏதாவது ஒரு மூலையில நோய் தாக்கம் ஏற்பட்டா கூட மற்ற இடத்துல இருந்து ஏற்றுமதி போயிட்டே இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ரோடு தான் இன்னைக்கு இருக்குது. ரோட்டை விரிவுபடுத்ததா சொல்றாங்க, விரிவுபடுத்தும் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரிங் ரோடு போடுறதா சொல்றாங்க. 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ரிங் ரோடுன்னு ஒரு மேப் கூட இன்னி வரைக்கும் போட்டது கிடையாதுங்க. மேப் போட்டா தான் முதல்ல ரோடே போட முடியும். அவங்க மேப்பே இன்னி வரைக்கும் போட கிடையாது. ரிங் ரோடுன்னு சொல்றாங்களே தவிர பேருக்கு தான் ரிங் ரோடு. ஓட்டு கேட்க வரும்போது ரிங் ரோட பத்தி பேசுறாங்க, மறுபடியும் ரிங் ரோட்டை விட்டடிச்சிடறாங்க. இந்த பக்கம் வர்றதும் கிடையாது. திருச்செங்கோட்டைக்கும் திருச்செங்கோட்டை சார்ந்த சுற்றுப்புறம் உள்ள கிராம பகுதிகளுக்கும் அருகிலே பாயக்கூடிய காவேரி நதிதான் பிரதான குடிநீர் ஆதாரமாக இருக்கின்றது. இந்த ஆற்று நீரை மாசடைவதற்கு தடுப்பதற்கான எந்த விதமான முயற்சியுமே எடுத்தது கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஆற்று நீரை மாசடைவதற்கு உண்டான பெரும் முதலாளிகளுக்கும் சாயப்பட்ட உரிமையாளர்களுக்கும் சாதகமாக தான் வருகின்ற அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்த மரவள்ளி கிழங்கை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்கின்றார்கள். அவர்களிடத்திலே ஒரு கட்டுப்பாடு, ஒரு 150 பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்ன விலைக்குத்தான் அந்த கிழங்கை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு இதை வாங்கி அவர்கள் கொளுத்த லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல்லாண்டு காலமான செயல்பட்டு வந்த வெற்றிலை ஆராய்ச்சி மையம் வேறு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் அது கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சென்றுவிட்டது. அதை இந்த பகுதியை கொண்டு வந்து நிறுவினால் இந்த பகுதி வெற்றிலை விவசாயிகள் இந்த ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிப்புகளை தெரிந்து முன்னேறிய விவசாயம் செய்ய வாய்ப்பாக இருக்கும். இந்த ராஜவாய்க்கால் பகுதியில் விளையக்கூடிய மெடிசன் பனானா என்று சொல்லக்கூடிய பூவன் ரகம் இங்க அதிகமா உற்பத்தி செய்யப்படுகிறது. இது வெளிநாட்டுல மெடிசன் பனானான்னு சொல்லுவாங்க. அதாவது மருந்துக்காக அந்த பனானா சாப்பிடுறாங்க. அதனால வேலூர் பகுதியில இந்த மெடிசன் பனானாவுக்கு ஒரு ஏற்றுமதி முனையம் அமைக்க நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அதை வலியுறுத்தி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். விவசாயம் சார்ந்த பகுதியை முன்பு இருந்தது. தற்போது அங்கு அதிக அளவில் நாமக்கல் பகுதியில் பார்த்தோன்னா கோழிப்பண்ணையும், அதை தொடர்ந்து முட்டை, அது மட்டுமல்லாமல் அந்த லாரி, அதனுடைய அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த நாமக்கல் இருக்கிறது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை தெரிவித்தார்கள். இது நிலையில நான் ஜீவகுமார் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப நாமக்கல் அப்படிங்கிற ஒரு பகுதியில டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, கோழிப்பண்ணை இருக்கு, முட்டை இருக்கு. அதுல கோழிப்பண்ணையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொன்னாங்க, என்னன்னா ஜோன் வாரியா பிரிக்கணும். ஏன்னா ஒரு பகுதியில அந்த கோழிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலா ஒட்டுமொத்தமாக எல்லா கோழிகளும் பாதிக்கப்படுது, எல்லா முதலாளிகளும் பாதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. தொழிலாளர்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து சேருது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சமூக ஆர்வலரா? இப்ப இது நாமக்கல் நம்ம மக்களுடைய வாக்காளருடைய கோரிக்கைங்கிறப்ப கிட்டத்தட்ட அவங்க கோழி சம்பந்தமா, அது மாதிரி வெற்றிலை சம்பந்தமா, காவிரியை சுத்திகரிக்கிறது, காவிரி மாசுபடாமல் காப்பாத்துறது, வாழை எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதுல கோழி சம்பந்தமான அது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி தஞ்சாவூரை பார்த்தோம். அது தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் நம்ம சொன்னது மாதிரி நாமக்கல்னு சொன்னாலே கோழி முட்டை இது மாதிரி கோழி பண்ணைகள் ஒரு முக்கியமான துறையில இருக்குது. அப்ப அந்த அறிவியல் பூர்வமான அந்த கோழி பண்ணைகளை நடத்துறதுக்கும் அதுல உற்பத்தியாளர்களுக்கும் பயனாளிகளுக்கும் லாபம் ஊட்டக்கூடிய ஒரு திட்டத்தை அதுல அரசு கொஞ்சம் கடுமையா வரையறுக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த தஞ்சாவூர் தொகுதியில வெற்றிலை, அங்கேயும் வெற்றிலை இருக்கு. அது இங்கே வெற்றிலைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பயிரிடப்படுறாங்க. அப்ப இது பூராமே இந்த நாமக்கல் தஞ்சாவூர்ங்கிறது கிட்டத்தட்ட முழு தமிழ்நாட்டினுடைய விவசாயம் இப்ப வளரக்கூடிய சிறு தொழில்கள் இதை பிரதிபலிக்கிறதா இருக்கு. அந்த முறையில தான் அதே மாதிரி குறிப்பா சாலை பத்தினி ரெண்டுலயுமே ஒரே யூனிஃபார்மா வந்திருக்கு. இப்ப சாலையை ரிங் ரோடுன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் பல கிராமங்களுக்கு சாலை வசதிகளே இல்லங்கிற அந்த ஏக்கமும் அதுல பிரதிபலிக்குது. நம்ம இப்ப நீங்க கேட்டிருக்கிற கேள்வியை பொறுத்த வரைக்கும் கோழி பண்ணையில் அதே மாதிரி கோழியுடைய அந்த முட்டை சம்பந்தமா அதுல பல வியாதிகள், அதுல அப்பப்ப திடீர்னு எல்லாம் உடைஞ்சு போறது, ஒரு தேக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கு. அதை லாபகரமான முறையில மாற்றுவதற்கான திட்டத்தை வரக்கூடிய அரசுங்கிறத ரொம்ப கவனம் செலுத்தி உருவாக்க வேண்டும்ங்கிறதான் எதிர்பார்க்கு.
நன்றி சிவகுமார். அவர் குறிப்பிட்டது போல ஒரு விஞ்ஞான யுக்தியை, ஒரு அறிவியலை பயன்படுத்தி அதற்குண்டான அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாத வண்ணம் அது செய்ய முடியும். ஏன்னா அதை சார்ந்தவர்கள் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான மக்கள் அதையே நம்பியே இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நாம் பார்க்கிறோம். இதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பது அரசியல் யூகம் யூகம். இன்றைய அரசியல் யூகம் யூகத்தில் நாம் பார்க்க இருப்பது தொடங்கியது தூது படலம். தேர்தல் முடிந்த நிலையில் ஆட்சி அமைக்க அணி சேர்க்கும் வேலைக்கு தூதுவர்களை முடுக்கிவிட்ட தேசிய கட்சிகள். இதுல என்னன்னா வழக்கமா அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாடி ஒரு கூட்டணி ஏற்படுத்தப்பட்டது. அந்த கூட்டணிக்கே கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் டிலே ஆகி ரொம்ப கூட்டணியை சேர்ந்தது. அதற்கு பிரகாரம் தேர்தல் பிரச்சாரம், அதுக்கப்புறம் தேர்தல், இதெல்லாம் நடந்து முடிந்து தற்போது ஆட்சி அமைக்கணும் என்ற ஒரு நிலை வரும்போது தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு இந்த நிலையில் என்ன வருதுன்னா பல கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வருது. கருத்து கணிப்புகள்ல ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா சொல்லப்படுகிறது எந்த ஒரு அணிக்கும் ஒரு தனி பெரும்பான்மை அப்படிங்கிற லெவலில் வராது. அப்படிங்கறதுனால இப்ப என்ன பண்றாங்க, இந்த தேசிய கட்சிகள் எல்லாம் தூதுவர்கள் எல்லாம் இப்ப புதுசாக ஆட்சி அமைப்பதற்காக எந்தெந்த வியூகங்களை அமைக்க வேண்டும், யார் யார்களை போய் சந்திக்க வேண்டும், புது அந்த கூட்டணி உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய அரசியல் யூகம் யூகம் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது. இந்த நிலையில் நாம இப்ப பார்த்துட்டு இருக்க தொகுதி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் எப்படி எடுத்துட்டோம்னா அதிமுகவை சேர்ந்த PR சுந்தரம், திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன், பாஜக கூட்டணியிலே தேமுதிகவினுடைய SK வேல், காங்கிரஸ் சார்பாக சுப்பிரமணியம், இவர்கள் எல்லாம் இங்கு வேட்பாளர்களாக களமிருந்தார்கள். இவங்ககிட்டையும் நம்ம எல்லாத்திலுமே போய் ஒரு சில கேள்விகளை முன்வைத்தோம். அதுல ஒரு சிலர் தங்களுக்கு கருத்தை பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க வேலைப்பளு காரணமாக. இருந்தாலும் ஒரு சிலர் நமக்காக நம்மளுடைய கேள்விகளுக்காக பதில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் முதலாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேர்தல் அதிகாரியுடைய பணி மிக சிறப்பாக இருந்தது. எந்த இடத்திலும் கலவரம் இல்லை, எந்த இடத்திலும் பிரச்சனை இல்லை. அதனால்தான் 80% வாக்குகள் பதிவாய்ந்தது. அமைதியாகவும் நேர்மையாகவும் நல்ல முறையிலே நடந்தது. தேர்தல் கமிஷன் எடுத்த நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் சிறப்பாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நேர்மையாக நடக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்தோம். தேர்தல் தேதி அறிவித்திலிருந்து வியாபாரிகள் எல்லாம் பணம் கொண்டு போது கூட பறிமுதல் செய்து தேர்தல் நேர்மையாக நடப்பதற்கெல்லாம் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையான வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள் என்றெல்லாம் நம்பினோம். ஆனால் கடைசியாக தேர்தல் நடப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக அதிகாரி நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ஜனநாயகம் வீழ்ந்துவிட்டது, பணநாயகம் வென்றுவிட்டது தான் இதை எடுத்துக்காட்டுகிறது தேர்தல். இதே நிலையில் தங்களது போட்டியிட்ட சக போட்டியாளர்கள் அவர்களை பற்றி இவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கலாம். ஒன்றை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேவையில்லாமல் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொய்யான பிரச்சாரத்தை அவர்தான் மக்களிடம் செய்தார். நாங்கள் ஒவ்வொரு இடமாக செய்து புரட்சி தலைவி அம்மாவுடைய சாதனையை செய்து சொல்லினோம். அதேபோல் அவர் என்னென்ன செய்யவில்லை என்பதை கூறினோம். அவருடைய பொய் பிரச்சாரம் எந்த இடத்திலுமே ஈடுபடவில்லை. ஆளுங்கட்சி ஆதரவாக அதிகாரிகளும் தேர்தல் கமிஷனும் செயல்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் ஆரம்பத்தில் இருந்த தேர்தல் கமிஷன் எடுத்த முடிவுகள் எல்லாம் இறுதியாக அந்த முடிவுகள் தளர்த்தப்பட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் அது ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது. இன்னும் சொல்ல 144 தடை உத்தரவு ஆளுங்கட்சிக்கு வசதி படுத்த கட்சிக்கு ஆதரவாகவே செயல்பட்டது போல் அந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை எங்களுக்கெல்லாம் உண்மையான வேட்பாளர்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தையும் கவலையும் அளிக்கிறது. இப்படி சக போட்டியாளர்களை பற்றி கருத்துக்களை பதிவு செய்த இந்த வேட்பாளர்கள் குறிப்பாக அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம். அனைவரும் ஒருங்கிணைந்து நாமக்கல் நாடாளுமன்றத்திலே வாக்களித்தார்கள். அதன் மூலம் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே என்னுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது. வாழ்நாள் முழுவதும் வேலை கொடுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பார்கள், அதை நம்புகிறேன். அவர்கள் வாக்களிக்கும் பொழுது நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற நிலைப்பாடு என்னிடத்திலே உறுதியாக உள்ளது.
இந்த நிலையில் திரு கோசல்ராம் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ வேட்பாளர்கள் அவங்க ஒரு சில பிரச்சனைகள் சொன்னாங்க. அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தேர்தல் ஆணையத்து மேல இருந்தது, தங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவுடன் என்ன மிக முக்கியமாக செய்ய வேண்டும் அந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும்? நாமக்கல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே விவசாயம் சார்ந்ததாகவும் கோழிப்பண்ணை சார்ந்ததாகவும் இருந்தது. இது நம்ம தஞ்சாவூரையும் பார்த்தோம், நாமக்கலும் பார்த்தோம். ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்துதான், அதாவது தமிழ்நாடு முழுவதுமே விவசாயம் சார்ந்த ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது விவசாயத்திற்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. விவசாயம் சார்ந்த தொழில் தான் கோழிப்பண்ணை அமைப்பதும் கூட. கோழிப்பண்ணையில வரக்கூடிய உரங்கள், அதுல இயற்கை உரங்கள் தயாரிக்கலாம். இந்த முட்டைகள் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா கொண்டு போகப்படுகிறது. சோ இந்த இரண்டு விஷயங்கள்லயும் அதே மாதிரி அவங்க வெற்றிலை பிரச்சனை சொன்னாங்க. நாமக்கல் வெற்றிலை ரொம்ப ஒரு காலத்துல ஓகோன்னு இருந்தது. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அவர்களை ஊக்குவிக்கணும். விவசாயம் சார்ந்த தொழில பிரதமராக இருந்தப்போ மன்மோகன் சிங் ஒரு விஷயம் சொன்னார், எல்லாரும் விவசாயம் பண்ணா அந்த தொழில எப்படி லாபம் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இருக்கிற விவசாயம் கொஞ்சம் இருக்கிற நிலத்தை அவங்க அதுல வச்சுதான் அவங்க தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக குறிப்பிட்டது போல எல்லாருமே விவசாயம் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலும், யாருமே விவசாயம் பண்ணலைனாலும் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த தருணத்துல நான் சமூக ஜீவகுமார் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பார்த்தோம், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன? குறிப்பா நாமக்கல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, அது வரக்கூடிய வேட்பாளர் இதை செய்தால் சரியா இருக்கும் சொல்லி சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. நாமக்கல்ல பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய வேட்பாளர்கள் அந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயத்துல இந்த தொழில் ரீதியாக இவங்களுடைய அந்த கோழி முட்டைக்கு, ஏன்னா இப்ப மற்ற நாடுகள் அவங்களுடைய தொழிலை காப்பாற்றுற மாதிரி இந்த புதிய பொருளாதார கொள்கை பல விஷயங்கள் நம்முடைய தொழில் காப்பாற்றப்படுதாங்கிற அச்சம் அந்த உற்பத்தியாளர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதை போக்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வெற்றிலை, மற்ற சாகுபடி வாழை, இந்த சாகுபடிக்கு முக்கியமா நல்லது செய்யணும். ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புற விஷயம் இவங்ககிட்ட படிந்திருக்கிற ஏக்கம் என்னன்னா, நம்ம வேட்பாளர்கள் சொல்லப்பே கூட நமக்கு அந்த ஒரு பொற்காலம், ஜவஹர்லால் நேரு காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு மத்திய பிரதேசத்துல பிரச்சாரத்துக்கு போறாரு. பிரச்சாரத்துக்கு போற சமயத்துல அவருக்கு சாயங்காலம் அவருக்கு பொதுக்கூட்டம், அன்னைக்கு காலையில அவர் நண்பர் வீட்டுக்கு சாப்பிட போறாரு. அந்த நண்பர் அவரோட சிறையில இருந்தவர் சொல்றா, நீ இருந்து என்னப்பா இவருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்க? நான் ஜவஹர்லால் நேரோட ரொம்ப நெருக்கமா பேசுவார் அவரு. இவருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், இவர் மக்கள் விரோதமா செயல்படுறாரு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் மக்களுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கேன் இன்னும் சொல்லி ஜவஹர்லால் நேரு சிலர் சொல்றாரு. அது சொல்லி முடிச்ச பிறகு அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அன்னைக்கு சாயங்காலம் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. பொதுக்கூட்டத்தில் அவர் காங்கிரஸ் சார்பா பேசினாலும் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, நான் இன்னைக்கு காலையில என்னோட சிறையில இருந்தேன், நைனிடால் சிறையில இருந்தேன், என்னோட நண்பரோட காலைல சாப்பிட வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் சில விஷயங்கள் சொன்னாரு. நான் இந்த தேசம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன், இந்த நாடு தான் பெருசுன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தருக்கு ஓட்டு கேட்க நீங்க நினைக்காதீங்க, அவரை நீங்களே தராசு வச்சு அளந்து பாருங்க. அவர் மக்களுக்கு விரோதமா செஞ்சா அவருக்கு ஓட்டு போடாதீங்க என்ற உயர்ந்த நெறிய ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொன்ன ஒரு தேர்தல் இந்திய ஜனநாயக மரபு ரீதியா இருக்கு. ஆனா இன்னைக்கு பலவிதமான ஒரு இயக்கங்கள் படிந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம நாட்டையும் தேசத்தையும் காப்பாற்றுற மாதிரியான கொள்கைகளை முன்னெடுக்கிறவங்க தான் நாமக்கல் தான் இந்த இந்திய தேச படத்தை பிரதிபலிக்கிற ஒரு தொகுதியா இருக்கு. வரக்கூடியவர்கள் அந்த நம்பிக்கை கனவுகளை நிறைவேற்றணும் தான் நம்ம கேட்டுக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இந்த 40 நிகழ்ச்சி இந்த நாமக்கல் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள், அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோசலாம் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா நாமக்கல் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை பார்த்தோம். இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். தேர்வு செய்யப்பட்டவுடன் அந்த பிரச்சனைக்கு அவர்கள் முழு சிரத்தையோடு அந்த பிரச்சனையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.